தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள். வேடன், சீமான் இந்த 2 பேரையும் இணைத்து அ ஒரு கருத்து ஊடகங்கள்ல அ உ உலா வருது நீங்க கவனிச்சிருப்பீங்க. கேரளால வேடன்ங்கிற ஒரு கலைஞன். அதுல எனக்கு எப்படி வேடன்ற பேரு அறிமுகம் அப்டின்னா, நான் வந்து எனக்கு மலையாளமும் தெரியும். மலையாளம் கேட்பேன், படங்கள் பார்ப்பேன். அ என்னோட அ அம்மா வந்து திருவனந்தபுரம் தான். எங்க அப்பா நாகர்கோவில், அம்மா வந்து திருவனந்தபுரம். அப்படிங்கும்போது உங்களுக்கு சமூகம் வழியா நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் சமூகம் தான். ஆனா வந்து அவங்க வாழ்ந்த இடங்கள் வந்து க திருவனந்தபுரத்திலே வாழ்ந்திருக்காங்க. நீங்க அந்த இடத்தோட ஹிஸ்டரி எல்லாம் நீங்க நம்ம இப்போ முன்னாடி வளர்ந்து வர நேரத்தில நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து புலன்படாது. ஆனா அப்ப நம்ம நெறைய விஷயங்கள அனுபவிச்சிருப்போம். ஆனா நம்ம நெறைய பேர சந்திச்சு, நெறைய விஷயங்கள வந்து நெறைய கருத்துக்கள பார்த்து, வரலாறை அறிந்து நம்ம அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது, நம்ம ஊர பத்தின விஷயங்கள பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கிற ஒரு விஷயம் அதுதான். அப்ப எவ்வளோ தூரம் மக்கள் ஒரு ஒன்றிணைந்து ஒரு சமூகமா வாழ்ந்திருக்காங்க. அ ஒவ்வொருத்தருக்கு மேல எவ்வளோ டிபெண்டன்ட் ஆயிருக்காங்க. ஒரு நகரத்தோட அமைப்பு எப்படி இருந்திருக்கு. இப்ப நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தெரு இருக்கும். அதுக்கு பக்கத்துல அந்த தெருவுகளோட பேர நீங்க பார்த்தீங்கன்னா, கீழ தெருன்னு ஒரு தெரு இருக்கும். அதுக்கப்புறம் மேல தெருன்னு ஒரு தெரு இருக்கும். அக்ரஹார தெருன்னு ஒரு தெரு இருக்கும். அந்த மாரி பிராமண தெருவுன்னே ஒரு தெரு இருக்கும். சில ஊர்கள்ல வாணிய தெருவுன்னு இருக்கும். அந்த மாரி அந்த பேர வந்து அப்போ சாலிய தெருவுன்னு இருக்கும். இதெல்லாம் அப்போ வந்து வெறும் பேர் தான் எனக்கு. இப்ப திரும்பி பார்க்கும்போது ஒரு நகரத்தை எப்படி அமைத்திருக்காங்க? யார் யார் என்னென்ன வேலை செஞ்சு எங்கெங்க இருந்து வந்திருக்காங்க? அந்த நகரம் எப்படி இயங்கியிருக்கு? அப்படின்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது வியப்பா இருக்கு. ஒரு ஒரு சிஸ்டம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? அது எந்தெந்த விதத்தில எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்பட்டிருக்கு காலகாலமா. அதுக்கப்புறம் அது எந்தெந்த விதத்தில அப்படி இயங்கியும் வந்திருக்கு. அது வந்து வரலாற்றின் ஒரு பாதை தான் அந்த சமூகங்கள்லாம். நீங்க எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நீங்க அ சாதிகள ஒழிச்சிரணும் நீங்க பேசுறதே வந்து வரலாற்றுல ஒரு பக்கத்த நீங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணுங்கிற மாதிரி ஒழிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அது வரலாற்றின் பாதை. வரலாற்றுல ரணங்களும் இருக்கும். வரலாற்றுல வந்து அதுக்குண்டான தேவைகளும் அப்பப்போ இருந்திருக்கும். ஒவ்வொரு தலைவரின் கருத்தும் ஒவ்வொரு சமூகத்துல ஊடறுத்து உள்ள போறதுக்கு வந்து அந்த சமூகத்துல ஸ்பேஸ் இருந்தா தான் அது வந்து போய் சேர்ந்திருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைய சமூகத்துல அட்ரஸ் பண்ற மாரி ஒரு தலைவன் எழுந்து வந்து அந்த கருத்துக்கள சொல்லியிருந்தா மட்டும் தான் அது மக்களால ஏற்கப்படும். அந்த நேரத்துல மக்கள் அந்த கருத்த பின்தொடர்ந்து வருவாங்க. அது நடக்குதா இல்லையாங்கிறது தான் இங்க கேள்வி. இப்ப எந்த கருத்தின் பின்னால மக்கள் போயிட்டு இருக்காங்க? அ எது அவங்களுக்கு முக்கியமான தேவையா இருக்கு? இனிமே அடுத்தது என்னென்ன தேவைப்படும்? அப்படின்ற தொலைநோக்கு பார்வையோட எந்த ஒரு தலைவன் வந்து நிக்கிறானோ, அந்த வேவ கேப்சர் பண்றதுக்காக ஜெஃப் பீசாஸ் கூட அண்மையில சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்க வந்து அல அலைய வந்து பிடிக்கிறதுக்கு நிக்கக்கூடாது. அலை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து பிடிக்கிறதுக்கு நிக்கக்கூடாது. அத விட்டுறணும். அத வந்து நீங்க தயாரா இருக்கணும். உங்களுக்கு அவங்க அலை வந்து உருவாகி வரும்போதே உங்க கண்ணு முன்னால தெரிஞ்சு நீங்க அதுக்கு தயாரா நிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. நீங்க அலை வந்ததுக்கப்புறம் அத பிடிக்க நிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க அடுத்த கட்டமா நீங்க அரசியல் தலைமைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு அரசாட்சி நடத்தணும்னு நினைக்கிறவங்க, உங்க சிந்தனைகள் ஒரு இன்னொரு விதமான மாற்று அரசியல்னு களத்துல நீங்க சொல்லும்போது, இப்ப இருக்கிற எல்லா ஒரு ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி அரசியல் 2மே ஒரே மாரி தான் இருக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. அதுக்கு அதுக்கு மாற்றா யாரு வலுவா அரசியல் எடுத்து வைக்கிறாங்கிற ஒரு பார்வை வந்து அதுக்கான தேவை மக்களுக்கிடையே எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்குன்றதுக்கு உண்டான ஒரு அளவுகோலாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, நீ சொல்ற? இது வந்து நடந்துரும். எப்படி வந்து மாறி வருது அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா, நம்பிக்கை ஊட்டுற சில விஷயங்கள் வந்து களத்துல எனக்கு அண்மையில ஏற்பட்டுச்சு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னோட ஒரு ரத்தம் ஒண்ணு அ அரசு மருத்துவரா வேலை பாக்குது. அப்போ நான் வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி அ ரொம்ப ஒரு என்ன சொல்றது? அவ ஒரு அரசு மருத்துவமனையில படிச்சு, அரசு மருத்துவக் கல்லூரியில படிச்சு போகும்போதே வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையான ஒரு விஷயமா இருந்தது. ஆனா, அவ அந்த சிஸ்டத்துக்குள்ள போனதுக்கப்புறம், அ அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அவங்க அரசு அரசு வந்து அரசு ஊழியர்கள் நடத்துற தன்மை, அந்த ரேஷியோ எப்படி வச்சிருக்காங்க? அரசு மருத்துவமனைகள் எப்படி நடக்குது? அங்க மருந்துகள் ஒழுங்கா கிடைக்குதா? இல்ல என்ன மாரி ஃபங்ஷன் ஆகுது? அப்படிங்கிற மாரிலாம் நெறைய விஷயங்கள் தெரிய வரும்போது, நம்ம வந்து என்னடா ஒரு இங்க அதே மாதிரி மற்ற நாடுகள்ல நடக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இதே மாதிரி நம்ம ஊர்லயே டாப் நாட்ச் 5 ஸ்டார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நடக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஏன் வந்து அரசு மருத்துவமனையில இல்ல, அரசு கல்லூரிகள்ல இல்லன்னு சிந்திச்சு பார்க்கும்போது, அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா, கவர்ன்மென்ட் டாக்டர்ஸ்ங்கிறவங்க அவங்கள ஒரு ஏபிள்டுன்னு தமிழ்நாடு டாக்டர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா ரெகக்னைஸ் ஆனவங்க. நீங்க யுஎஸ்ல பார்த்தீங்கனாலே கேட்டு கேட்டு பார்த்தீங்கனாலே கேரளா டாக்டர்ஸ், அப்புறம் நெறைய இந்தியன் டாக்டர்ஸ் தான் வந்து இங்க
எனக்கு பெர்சனலாவே அனுபவம் இருக்கு. என்னோட ஒரு லுக்கீமியா, ஒரு ரேர் கேஸ் ஆஃப் லுக்கீமியாவ கடைசியா சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் டாக்டர் தான் அவருக்கு நம்பிக்கை குடுத்து, என்னோட வைஸ் பிரசிடென்ட் அவருக்கு நம்பிக்கை குடுத்து, திருப்பி உயிர் பிழைச்சு அவர் வந்தாரு. கேன்சர்ல இருந்து. ரொம்ப ரேர் கேஸ். லைக் 5 கேஸஸ் தான் யுஎஸ்ல இது போல. இவரோட கேஸ் தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகி வந்திருக்காரு. ஸோ தே கேவ் இட் அ சான்ஸ். அதோட ஸ்டோரி எல்லாம் நீங்க கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதெல்லாம் ஒரு ஆளை வந்து மரணத்தின் எல்லை வரைக்கும் கொண்டு போயிட்டு திருப்பி வரும்போது வாழ்க்கையின் தத்துவம் புரிஞ்சிடும். எது எது முக்கியங்கிற உணர்வுகள் வந்துடும். அது எவ்வளவு சீக்கிரத்துல வாழ்க்கையில தெரிய வருமோ அது வந்து ரொம்ப ஒரு ஒரு நம்ம ஸ்பிரிச்சுவலா எவால்வ் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவலா எவால்வ் ஆகி எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கறத நம்ம வந்து வரலாற தெரிஞ்சுக்கிட்டாதான் எதனால அப்படி இருந்தோம், அந்த சமூகத்துல என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, அந்த நேரத்துல என்னென்ன தேவைப்பட்டுச்சு, அதுக்காக என்னென்ன தலைவர்கள் வந்தாங்க, இப்ப என்னென்ன சமூகத்துல பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக அதிகமாக அவன் வந்து அதுக்குண்டான சொல்யூஷன் அவனே தேட ஆரம்பிச்சிருவான். அப்படிதான் அது இயங்கி போகும். அதுக்குண்டான நேரம் வரைக்கும் அதை வந்து காத்திருக்கிறதுக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமையை சீமான் அவர்கள் காக்குறாரு அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வை. அவர் ஹரிட்டு கொடுக்குற பேட்டியிலேயே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எதுக்கு என்னைய முதலமைச்சர் ஆக்கி தான் பார்க்கணும். நீங்க அதை அந்த அதை மக்கள் தானே நினைக்கணும். அவன் என்ன நினைக்கிறான்னு அன்னைக்கு தானே ஆக முடியும். சீமான் அவர்கள் வந்து இந்த கொள்கையை சொல்லி எவ்வளவு நாள் நிற்கிறாரு. நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்துல போன முதலமைச்சர், அவர் முதலமைச்சரா ப்ரொஜெக்ட் ஆகி அவர் நின்ன போன தேர்தல்ல வந்து சில மக்களோட கருத்துலாம் எனக்கு ரொம்ப சாமானியமா ஒருத்தர் சொன்ன கருத்து தான் எனக்கு மனசுல பளிர்னு போயிடுது. அவனுக்கு வந்து ஒண்ணும் இல்லை, இவ்வளவு நாளா இருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாலினுக்கு கொடுத்தோங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு. அவருக்கு ரொம்ப பெரிய அதுல அனாலிசிஸ்லாம் இல்லை. இந்த மாதிரி ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க சீமான் அவர்களையும் எப்படி கேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு முறை இவரை வச்சு பார்த்துடலாமே, இவ்வளவு நாள் நின்னுட்டாரு நமக்காக அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து சீமான் அவர்களுக்கு மக்கள் மேல இருக்கும். ஆனா அது வந்து அந்த அந்த அரசியலின் தன்மையினால களத்துல சில ஓட்டுகள் வந்து திமுக வலுப்படுத்தி இருக்குன்றத வந்து யதார்த்தம். அது ஒவ்வொரு மக்களுக்கு உண்டான அரசியல் அது ஏற்படும். நீங்க அவர் சொல்ற மாதிரி நீங்க எல்லாரும் ஓடுற போக்குல நீங்க போனீங்கன்னா எப்படி வந்து உலகத்தை ஒன் பக்கத்துல திருப்புறதுன்னு நீங்க இருக்கு இல்லையா? அது வந்து உண்மையான ஒரு விஷயம். நீங்க இப்ப சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க நீங்க எல்லாரும் இப்ப நீங்க இந்த இந்த சேனல நீங்க பார்க்குற எல்லாருமே பொதுவா எனக்காக ஆதரவு குடுத்து ஆரம்பிச்ச ஒரு சேனல்ங்கிறதுனால, தமிழ் தேசியவாதிகள் நெறைய பேர் பார்ப்பீங்கன்னு நான் கருதுறேன். அப்போ உங்களுக்கு கேப்ரியல் எவ்வளோ தூரம் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாருன்னு நீங்க அவரோட இதுகளையும் நீங்க பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்ப அவர் எவ்வளோ தூரம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வர்றாரு. இப்ப நியூட்ரலா இருந்த ஒரு பெர்சன் முன்னாடி வந்து அவரும் கரெக்ட்டா கமலஹாசன் விமர்சிச்சிருக்காரு. இந்த மாரி நடிகர்கள்லாம் வரும்போது விமர்சிச்சு வந்திருக்காரு. பெரிய பெரிய ஜர்னலிஸ்ட் கூட நெருங்கி பழகி இவங்க சொல்ற கருத்தெல்லாம் கேட்ட பிறகும், அவர் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவர் ஒரு முடிவெடுத்து வர்றாரு. இந்த மாரி இல்ல. அது அ அ சீமான் அவர்கள் எடுத்து வைக்கிற பாலிடிக்ஸ் தான் வந்து ஒரு நியாயமான பாலிடிக்ஸ் மாரி தெரியுதுன்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வர்றாரு. ஸோ அந்த மாரி ஆட்கள் வரும்போது கட்சிக்கு உண்டான கருத்துக்களுக்கு உண்டான கிரெடிபிலிட்டி கூடுது. இப்போ அவரு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். நீங்க ரவீந்திரன் துரைசாமி அவர்கள பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி, மோடி அவர்களின் லாயலிஸ்ட்னு அவரை சொல்லிக்கிறாரு. அவரும் களத்துல பிளேயர்னு சொல்லிக்கிறாரு. அவரு நிறைய சமூகங்களை இணைச்சு பேசுறாரு. நாடார் சமூக சங்கங்கள்லயே பேசுறாரு. நாடார் சமூகங்களை பத்தி நீங்க கேட்கும்போது இதுக்குதான் வரலாறு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பத்தி படிக்கும் போதும் அந்த சமூகம் அந்த காலகட்டங்கள்ல என்னென்ன வேலைகளை செஞ்சு ஒரு சமூகத்தை பிடிச்சு நிறுத்தியிருக்கு, ஒரு பேரிடர் வரும்போதும் அந்த சமூகத்துக்கான ஆபத்து வரும்போது ஒவ்வொரு சமூகங்களும் எப்படி வந்து போர் பயிற்சியோட சேர்த்து அவங்களோட அன்றாட சமூக இந்த அவங்க வாழ்க்கை நடத்துறதுக்கு உண்டான வேலை செய்யறதும் போர் பயிற்சி அந்த மாதிரி ஒரு சமூகம் வந்து அப்படி இயங்கி இருக்கும். அதெல்லாம் ஒரு வியப்பான ஒரு வரலாறா இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி எப்படி நம்ம இருந்து வந்திருக்கோங்கிறது தெரியும். அப்பதான் நமக்குள்ள இருக்க வேற்றுமை இல்ல. நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து மக்களுக்கு புரியும். நெறைய யூனிஃபையிங் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஆனா, அதே நேரத்துல ஒவ்வொரு பகுதிகள்லயும் அந்த மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளும் இருக்கும். இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தின் அரசியல் டைனமிக்ஸ பார்த்தீங்கன்னா, அது ஒரு அந்த வட்டாரத்துக்குள்ள இருக்க மக்களுக்கு உண்டான ஒரு அரசியலா இருக்கும். இப்ப வட மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு அவங்க வாழ்வியலுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்ல வந்த சமூகங்கள்ல அந்த பிரச்சனையா இருக்கும். ஸோ அத தாண்டி வரணும்னு நெனைக்கிற அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாக்குறது தான் சீமான் பண்ணிட்டு இருக்காருன்றது என்னோட பார்வை. நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல நின்னீங்கன்னா, இன்னும் வந்து நீங்க உள்ள ஃப்ரெஷ்ஷா போகும்போதே திராவிட கட்சிக்குள்ள போகும்போதே அவங்க தலைவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சமூக ரீதியான அரசியலுக்குள்ள தான் இப்ப அன்புமணியே
இப்ப வெளிய வராரு அப்டின்னா, அவர் என்ன சொல்றாரு, அந்த ஜாதி அடையாளம் ஜாதி கட்சின்னு சொல்லி சொல்லி தான் அப்படியே வந்து நம்மள வந்து பெரிய விரிவடைய விடாம பண்ணிட்டாங்க. அதனால நீ இந்த மாதிரி இன்னும் ஒரு பெரிய ஒரு யூனிஃபைங் ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாரி தான் அவர் அத கடந்து வரணும்னு நெனச்சு அவர் சில மெஷர்ஸ் பண்றாரு. அதிமுகவ ஏன் தவிர்க்கிறாரு அப்டின்னா, அவருக்கு நீங்க என்னதான் நீங்க வந்து வழக்குகள் அவர வந்து நிர்பந்திக்கிறாங்கன்லாம் சொன்னாலுமே, அவரு ஒரு ஒரு அரசியல தேர்ந்தெடுக்கிறாரு அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஃபேக்டர் இருக்கணும்ல மக்கள்ட்ட சொல்றதுக்கு. அவரு எப்படி இவ்வளோ நிர்வாகிகள கையில வச்சிருக்காரு. ஒண்ணு இந்த மாதிரி ஒண்ணு அவரு ப்ராமிஸ் பண்ணத செய்ய போறாரு. அவரு வந்து எந்த பக்கத்துல நிக்க போறாருங்கிறது அவரு ஒரு முடிவு எடுக்குறாரு. வேண்டாம் இந்த மாரி அடையாளங்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாரி அவரு வராரு. இதுல வந்து அ யாரு வின் பண்ண போறா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒவ்வொரு அரசியல் நிகழ்வு நடக்கும்போது, அது வந்து எப்படி நாம் தமிழர் கட்சியின் அரசியல வந்து இன்னும் அரசியலின் தேவைய வலுப்படுத்திட்டு இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து சீமான் அவர்களின் நகர்வுகளை அ அவதானித்துக் கொண்டே இருக்கலாம். நீங்களும் சிந்தித்து பாருங்க. வாழ்க வளமுடன்.